ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க தனசேகர். டி அப்டேட்ஸ்க்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் ஹிந்தி வித் தனா ஒரு சீரிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேர்ட்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான். ஸோ சில்ட்ரன், பேர்ட்ஸை பறவைகளை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லி அழைக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு பேர்ட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேர்ட்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பேர்ட் அப்படின்னா வந்து பக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேர்ட்ஸ் ப்ளூரலில் நிறைய பறவைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து பக்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பறவையாக இருந்தது அப்படின்னா பக்ஷி, நிறைய பறவைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து பக்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சேவல். சேவலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முர்கா. ஓகே, முர்கா. சரி, இதுவே இப்போ கோழி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முர்கி. ஓகே, சேவல் அப்படின்னா முர்கா, கோழி அப்படின்னா முர்கி. ஓகே, நெக்ஸ்ட் வர்றது பேரட். பேரட்டை வந்து நம்ம ஹிந்தியில் தோத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தோத்தா. தோத்தா அப்படின்னா பேரட். ஸ்பேரோ. ஸ்பேரோ அப்படின்னா சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியை நம்ம ஹிந்தியில் வந்து கௌரையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கௌரையா. ஓகே, கௌரையா அப்படின்னா சிட்டுக்குருவி. பீஜியன், புறா. புறாவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கபூத்தர். கபூத்தர். ஓகே, கபூத்தர். கபூத்தர்னா புறா. க்ரோ, காக்கா. காக்கா வந்து கௌவா. கௌ கௌவா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீகாக். பீகாக்கை வந்து நம்ம மோர் அப்படின்னு சொல்லுவோம். மோர். ஓகே, மோர் அப்படின்னா பீகாக். சரி, அப்போ பீஹென் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து மோர்னி அப்படின்னு சொல்லுவோம். ஆண் மயில வந்து நம்ம மோர் அப்படின்னு சொல்லுவோம், பெண் மயில மோர்னி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டக். டக்கை வந்து நம்ம ஹிந்தியில் பத்தக் அப்படின்னு சொல்லுவோம். பத்தக். சரிங்களா, ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. பத்தக். ஓகே, ஃபைன். ஈகல். ஈகலை வந்து நம்ம வந்து பாஜ் அப்படின்னு சொல்லுவோம். பாஜ். பாஜ் அப்படின்னா ஈகல். சரிங்களா, ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தமிழ் வழியில் ஹிந்தி இந்த கேட்டகரியில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்த மாதிரியான வார்த்தைகளும் உங்களுக்கு சைமல்டேனியஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் எதுனா ஹிந்தியில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். இல்லைனா அந்த கேட்டகரிஸ்க்கான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாருன்னா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட ரிலேட்டிவ்ஸும் உங்கள் வேண்டப்பட்டவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய வீடியோஸ்லாம் குவாலிட்டியாக இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு லைக் நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு கொடுங்க. நிறைய வீடியோஸ் நம்ம இந்த மாதிரியான கேட்டகரிஸில் நாலேஜபிளாக ஹிந்தியில் போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நோட்டிஃபிகேஷனில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும் நோட்டிஃபிகேஷன் மூலயமா. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு வரும். ஓகே, அன்டில் தென் நான் உங்கள் தனசேகர். டி அப்டேட்ஸ் உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. பை பாய்.